மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் தண்ணீர் செல்லும், கடைமடை பகுதியை எப்பொழுது சென்றடையும் என்பது பற்றி விவரிக்கிறார் எமது செய்தியாளர் விஷ்ணு. மேட்டூரை தொடர்ந்து கீழே அப்படியே இறங்கணும் அப்படின்னா அங்கே பவானி, ஈரோட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பவானியில் தன்னுடைய கிளையாறுகளுக்கு அந்த காவிரி நீர் பரவுகிறது. அதை தொடர்ந்து ஈரோடு மாவட்டம், ஈரோடு மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் பாசன வசதி பெறுகிறது. அதை தொடர்ந்து கரூர் மாவட்டத்தை கடந்து முக்கொம்பு திருச்சி வந்தோம் அப்படின்னா 185 கிலோமீட்டர் மேட்டூர்லேருந்து அங்கே 185 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறம் திருச்சியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பாசன வசதி பெறுகிறது. உதாரணத்திற்கு அரியலூர் மாதிரியான மாவட்டங்கள் பாசன வசதி பெறுகிறது. இதை தொடர்ந்து வந்தோம் அப்படின்னா ஒரு 27 கிலோமீட்டரில் கல்லணை, இங்கே கல்லணையில் இந்த காவிரி அப்படின்ற ஆறு 3 பிரிவுகளாக பிரிகிறது. ஒன்று கல்லணை கால்வாய், இன்னொன்று காவேரி, மற்றொன்று வெண்ணாறு. இந்த 3 ஆறுகளும் தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய அனைத்து டெல்டா மாவட்டங்களுக்கும் தேவையான தண்ணீர், அதாவது அங்கே மேட்டூரில் திறக்கப்படக்கூடிய தண்ணீர் இப்போ டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த வழியாக தான் வருகிறது. இந்த டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், நாகை, தஞ்சாவூர், திருச்சி இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கு சம்பா சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் இந்த வழியில் தான் வருகிறது. இந்த தண்ணீர் சேருவதற்கு, அதாவது வினாடிக்கு 5000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கிறாங்க அப்படின்னா இந்த தண்ணீர் மேட்டூரிலிருந்து இங்கே கல்லணை சேருவதற்கு 3 நாட்கள் வரைக்கும் ஆகும்.